எனக்கு பங்கு பிரிச்சு விட்டு வை, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். நான் எப்படி பெரிய கேட்கறது முன்னாடி போய் நான் புரோட்டா சாப்பிட்டுக்கிறேன், நான் கேட்க மாட்டேன், நீ கேள்வி. நானும் சோறு சாப்பிட்டேன். எப்ப என்ன விட்டுட்டா அப்ப நீ தான் பெருசாகிட்ட, அப்ப நீயே கேளு. அண்ணா கேளுண்ணா. நான் எப்படா கேட்கட்டும்? அப்படியே தான். அண்ணா தம்பி மொல்ல மொல்ல சொத்து தான் எனக்கே கேட்கலண்ணா, கிளம்பா கேளுண்ணா. இல்ல நீயே கேளு, நான் ஒரே செகண்ட் நான் வரமாட்டேன். எனக்கு தேவை சொத்து, அவ்வளவுதான். ஒவ்வொரு வார்த்தையை கேளுங்க. நான் சின்னவன், நான் சின்னவன். நான் ஆரம்பிக்கிறோம். கோடு நீயத்தான் பொண்ணு, ரோடு நீயத்தான் பொண்ணு. அண்ணா தம்பி சொத்து கேட்டியா? நீ பழைக்க மாட்டியாட்டது போனா. அண்ணா தம்பி நம்ம இந்த அண்ணா இந்த நம்ம வீட்டு சொத்து இருக்குதுல்ல, நம்ம சொத்து எவ்வளவு இருக்குது என்ன? தம்பி நம்ம சொத்து நம்ம இடத்துல தான் இருக்குது. இதுக்கு என்னப்பா? ஒரே வார்த்தை தான் நீ கேக்குறீங்க, என்னையே தான் மாட்டி மாட்டி விடுறேன். அப்ப நீ ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்க, நான் என்ன பண்றது? நீ பொது மனுஷன், நீ ஒரு ஊருக்கு கவுண்டரு, இவர்கிட்ட பஞ்சாயத்து போடலாமா? பஞ்சாயத்துல வேண்டாம், நமக்குள்ள அதுக்கு நீங்களே கேளுங்க. அப்ப நீயே கேட்டு கேளுங்க. நீயே கேளுனா போனா. ஏன்னா ஒரு பொது குளிக்க மண்டைங்கள பொண்ணீங்கன்னா புது மனுஷனா வச்சு நாளாக்கி விட்டுருவேன். அண்ணா நம்ம சொத்து எல்லாம் இருக்குது இல்ல, நாமளும் 3 பேரு. உண்ட வீட்டுக்கு நின்றக நினைக்க கூடாது. விடிஞ்சாலும் நம்ம 2 பேரும் இப்படியே தான் பேசி தெரிய மாட்டேங்குது. என்னன்னு போய் நான் கேக்குறது? பொண்டாட்டி ஓடி போயிருவா. அவ போனா கூட போய் போறா. அதனாலதான் நம்ம அண்ணன் தம்பி 3 பேரு. ஆமாப்பா, இதுல என்ன சந்தேகம்? கல்யாணம் ஆகி போச்சு. தாய் தகப்படுங்க, நம்ம 3 பேர் இருந்தோம். எங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. ஓ ஏங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. போன மனுஷன் என்ன கேள்ற அண்ணா, இதனால மண்டை உடைஞ்சாலும் சரி, சண்டை வந்தாலும் சரி, உன்னை மண்டை உடைச்சிட்டு சாவும். எல்லாரும் புண்டையை உடச்சிட்டு சாவும். அண்ணா தம்பி நாங்கள் 3 பேர் பிறந்தோம், நன்றாக வளர்ந்தோம். உனக்கும் மாலை முடிந்து என் அண்ணையால் பிள்ளைகளை பெற்றெடுப்பார் போல் தெரிகிறது. நாளை நாங்களும் பிள்ளை என்று வந்து விட்டால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொத்து வேணும்ல. சொத்துல எனக்கு பாதி கொடுண்ணா. எப்படி? சொத்துல எனக்கு பாதி கொடு. இல்லனா 3 பேர் இருக்கிறாங்கல்ல, சரி அதான் பங்கு பிரிச்சு போடலாம்னு தான். தம்பி சொல்லலாமா?
தமைகளா நாங்க மட்டும் என்னத்தை கேட்டுட்டோம், உங்களை மட்டும்தான் கேட்டோம். நம்மளுடைய தாய் தந்தை இறந்த பிறகு நான் மக்களாக தானே எடுத்து வளர்த்தினேன். ஆனா இது நாள் வரலும் இல்லாத வார்த்தையை இன்று தன் மனைவி வந்த உடனே சொத்தை பிரிக்கலாம் என்று ஆசை வந்துருச்சு. இல்லனா அவங்க குடும்பமும் தனியா போயிட்டுச்சு. சொத்தை பிரிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் போது அத்தான் சரிப்பா ஆகட்டும். அப்படி என்றா சொத்து கொடுக்கிறேன் இல்லைன்னு சொல்லல. எடுத்த உடனே எடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு நான் பாக்கணும். புத்தி ஆலோசனை பார்க்கணும். அதனால இவங்களுக்கு பாரு, இதோ இந்த மெத்த வீடு எல்லாம் இருக்கட்டும். அதனால இந்த அத்தை வீட்டுல நீங்க 2 பேரும் குடியிருந்துக்காங்க. எப்படி? சரிண்ணா, இந்த அத்தை வீட்டுல குடியிருந்துக்காங்க. அதனால இதோ உங்களுக்கு பணம் ஆளுக்கு 50,000 கொடுக்குறேன். இந்த 50,000 எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு அதனால நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு வரீங்க, எவ்வளவு லாபத்தை அடைறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை கொண்டு வரது பொருளை கொண்டு வந்தா அதன் பிறகு உங்களுக்கு நான் சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன்பா. அப்படியே ஆகட்டும்ண்ணா. தம்பி இந்த 50,000 கோட்டு கடைக்கு வாங்கிட்டு தம்பி, அண்ணா அண்ணன் சொன்னது சரிதான். சரிதான். ஏன்னா நம்மளும் வியாபாரத்துக்கு நாமளும் போய் வியாபாரம் கத்துக்கணும். ஏன்னா இது பேர் தான் பணமா? இவ்வளவு நாளா அண்ணா, இது எவ்வளவு காசு தம்பி? 50,000 52,000 50,000 இது 2,000 ரூபாயா? என்ன டேய் வாங்க, இது பேர் தான் பணமா? பணம் அல்ல இது பணம். என்னது இது பணம் அல்ல இது பணம். இல்லாத அண்ணா, உன்கிட்ட பணத்துக்காக நீ பணத்தை கொடுத்துருக்குற. தம்பி, இல்லாதவனுக்கு தான் பணம், இருக்கிறவனுக்கு இது பணம். அப்படியா? இதுல எவ்வளவு போய் சம்பாதிச்சு வரீங்களா அதை பார்த்துட்டு தான் கொடுப்பேன். சரி அண்ணா புறப்படுங்க. சரி புறப்படுங்க. சரி இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால அண்ணன் பத்திரமா வீட்டுல இருக்கட்டும், நாம போலாம் வியாபாரத்துக்கு. இப்பதான் பணக்காரன் ஆகிட்டோமே. ஆமா ஆமா. 1 2 1 2 3 4 5 பணம் வேணுமா? பணம் போயிட்டு வரீங்களா? போயிட்டு வருகிறோம். ஆகட்டும்பா. பொண்டாட்டி மாதிரி கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க. கண்ணே அங்க 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 காசு பணம் சுட்டி மணி மணி காசு பாரு, பணம் காசு விளையாட்டுக்கார பிள்ளைங்க வாங்கி முட்டாய் வாங்கிட்டு இப்ப நாங்க 2 பேரும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவோம். குழம்பு ரசம் மோர் அப்படி சாப்பிடலாம். 2 ரவுண்டு பேர்த்துக்கலாம். அப்படி சாப்பிடாத அக்கா, நல்லா இவங்க நல்லா வசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா பொரியல். ஆமா, சொத்தை பிரிக்க சொன்னோமா, அது எங்கன்னு கேட்டா தெரியல. தெரியல அடியே, உனக்கு பாரு, 50,000 ரூபா எங்க அண்ணன் கொடுத்துக்கிறாரு. சரி, இப்ப வியாபாரத்துக்கு போயிட்டு வாங்கடா தம்பிகளா, உங்களுக்கு சொத்தை நான் பிரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு எப்படின்னா, அங்க போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அனைத்து எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி எங்க கிட்ட தான் கண்ணே சாமி, நீங்க ஏன் அஞ்சுறீங்க? எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்தாலும் சரி, வண்டியா ஓட்டிட்டு வந்தாலும் சரி, பூரா எங்க மடியில தான் கொட்டணும். குடிப்புங்க, நீங்க கொட்டணும். அத நாங்க பாத்து கொடுக்கறத நீ அங்க கொண்டே கொடுக்கணும். தெரியுதா? நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு உங்களுக்கு அப்படியா கொடுக்கறது அனைத்து சும்மா விட மாட்டேன். என்னத்தான் பண்ணனாலும் பாத்தியா பிச்சை எடுக்கிற புத்தி போதான்னு அதனால சீக்கிரம் வியாபாரம் பணத்தை வேற கூட வச்சிடாதீங்க.
நீங்க நாங்க என்ன வேற உடவுல கீத்து வந்து ரெண்டு பேரும் ஒரே நாங்க உணவுல என்ன சாப்பிட்டீங்க. ஒண்ணும் தெரியல. ரைட் விடு. ஐயா கருவாட்டி தேவா